அல்லாஹ் திருமறையில 3 வகையான நஃப்ஸ அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உலமாக்கள் இன்னும் பல நஃப்ஸ சொல்லுவாங்க. 3 நஃப்ஸுகள். ஒரு நஃப்ஸ் என்ன? நஃப்ஸே அம்மாரா. அது தீமையைத்தான் தூண்டும். எப்போதுமே தீமையான விஷயங்கள், தீமையை தான் சிந்திக்க தூண்டும், தீமையை தான் என்னங்க செய்வதற்கு தூண்டும். இது மோசமான நஃப்ஸ். இது நஃப்ஸ அம்மாரா என்பது கடைசியில ஒரு மனிதனுடைய ஈமான பறிக்காம விடாது. அது லாஸ்ட்ல என்னங்க ஈமான பறிக்கிறதுல கொண்டு போய் தான் நிறுத்தும். இது நஃப்ஸே அம்மாரா. அல்லாஹ் சொல்லக்கூடிய 2வது நஃப்ஸ் என்ன? நஃப்ஸே லவ்வாமா. நஃப்ஸே லவ்வாமா என்றால் பாவம் செய்வான், நான் அதே நேரத்தில் தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்வான். நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, உனக்கு ஈமான் இருக்குதா இல்லையா, அல்லாஹ் பயப்படுறியா இல்லையா, தன்னைத்தானே ஒரு தவறு செய்தால் கூட தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்கிற நஃப்ஸ் இருக்கிறதே அது லவ்வாமா. அது அந்த அளவுக்காவது நம்முடைய நஃப்ஸ் இருக்கணும். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு உள்ளத்துல ஒரு சிறு நெருடல் கூட வரல, கொஞ்சம் கூட வருத்தம் வரலன்னு சொன்னா இவர் ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கிறாரு. அவருடைய நஃப்ஸ் தான் அம்மாரா. அது கெட்டதை தான் ஆசைப்பட செய்யும். கெட்டதை செஞ்சுட்டு எந்த வருத்தமும் உள்ளத்துல இருக்காது. லவ்வாமான்னு சொன்னா தவறு செய்யக்கூடிய நஃப்ஸ் தான் அது. ஆனா தவறு செஞ்சுட்டு வருத்தப்படுவார். அதனாலதான் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு சின்ன பாவத்தை செஞ்சுட்டா கூட ஒரு மலை மாதிரி நினைப்பாங்க. ஆஹா, பெரிய பாவத்தை பண்ணிட்டோம். ஒரு முனாஃபிக்காரன்னு சொன்னா பெரிய பாவத்தை செஞ்சுட்டா கூட ஒரு கொசு மாதிரி நினைப்பான். ஒரு சஹாபி, இளம் வயது சஹாபி, அவர் ஒரு பெண்ணை பார்த்துட்டாங்க, தவறான ஒரு பார்வை, யதார்த்தமா பார்த்துட்டாரு. அந்த ஒரு பாவத்திற்காக பெருமானாரை பார்க்காம மதீனா விட்டு ஓடி போயிட்டார். அந்த கவலையில அழுது 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 இறந்தும் போயிட்டார். இது நஃப்ஸே லவ்வாமா. இது ஒரு தவறு செஞ்சா கூட அந்த தவறுக்காக தன்னை நிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நாம நம்முடைய தவறுகளுக்கு, பாவங்களுக்காக நிந்திக்கிறதே கிடையாது. எத்தனை பாவங்கள் செய்யறோம், அதற்காக வருத்தப்படுவதும் கிடையாது. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய 2வது நஃப்ஸ். 3வது நஃப்ஸ் என்ன? நஃப்ஸே முத்மஇன்னா. அல்லாஹ்வுக்கு அடிபணிவதில் இன்பம் காணுகிற நஃப்ஸுக்கு பேர் தான் நஃப்ஸே முத்மஇன்னா. அவருக்கு தொழுகையில இன்பம் இருக்கும், திக்ர்ல இன்பம் இருக்கும். எதெல்லாம் நல்ல விஷயங்களோ அந்த நல்ல விஷயங்களில் இன்பம் காணுகிற அந்த நஃப்ஸுக்கு பேர் தான் முத்மஇன்னா. மௌத்தாகிற நேரத்தில் இந்த நஃப்ஸுக்கு தான் அல்லாஹ் ஆறுதல் சொல்வான். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. வணக்க வழிபாடுகளில் நிறைவு பெற்ற ஆன்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக், உமது இறைவனிடத்திலே செல் என்று அல்லாஹ் அந்த நஃப்ஸுக்கு தான் சொல்லுவான். இப்ப நஃப்ஸ் என்பது நம்முடைய எதிரிகள்ல உள்ளுக்குள் இருக்கிற ஒரு மோசமான எதிரி. இந்த எதிரியை நாம கட்டுப்படுத்தல, இந்த எதிரியை நாம அடக்க தவறிட்டோம்னு சொன்னா மனிதன் பாவங்கள்ல மூழ்குவான். மரண நேரத்தில் அது ஈமானை பறிக்கிற அளவுக்கு போயிடும். இது அல்லாஹ் படைத்திருக்கிற 3வது எதிரி.